வணக்கம். தலைப்புச் செய்திகள். +2 தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. தமிழகத்தில் 95.2% பேர் தேர்ச்சி. ஈரோடு, சிவகங்கை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் முதல் 3 இடங்களை பிடித்தது. பாஜக செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து ANS பிரசாத் நீக்கம். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி தாவேகாவுக்கு ஆதரவு கோரியதால் நடவடிக்கை. சட்டப்பேரவை தேர்தலின் போது வெளியூர் வாக்காளர்கள் வாக்களிக்க போக்குவரத்து வசதிகளை செய்யாதது ஏன்? தேர்தல் ஆணையம் பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவு. திமுக, அதிமுக இடையில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க முயற்சிகள் நடப்பதாக வரும் செய்திகள் மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து. புதிய ஆட்சி அமைய உடனடி நடவடிக்கை எடுப்பீர். தமிழக ஆளுநருக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். காங்கிரஸ் தலைமையகத்திற்கு வந்த கொல்லம் தொகுதி எம்எல்ஏ பிந்து கிருஷ்ணாவிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் செரியன் பிலிப் வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடிக்க முயன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சை. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைப்பதை பாஜக தடுக்க முயல்கிறது என்று காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கூறி வருவது வன்மையாக கண்டித்தக்கது. பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி அறிக்கை. நடிகை ஸ்ரீதேவியின் சொத்துக்கு உரிமை கோரி செங்கை நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிராகரிப்பு. எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு தமிழக ஆளுநர் அர்லேக்கருக்கு டிடிவி தினகரன் கடிதம். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நேரில் சென்று நன்றி கூறினார் விஜய். தமிழக ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படியே செயல்படுகிறார். பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் பேட்டி. பீகார் அமைச்சரவை விரிவாக்கம். நிதிஷ்குமார் மகன் உட்பட 32 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.